கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த இந்த கிருபையினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு நல்ல மரமும் நல்ல கனியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். நல்ல கவனிங்க. இங்க ஒரு மரத்தையும் ஒரு கனியையும் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கோடரியையும் அதை யோவான் ஸ்நானகன் கண்டு அதை தரிசனமாய் கண்டு அவர் எழுதியிருக்கார். ஒரு மரம் உண்டு, அந்த மரம் என்ன செய்யணும்? நல்ல கனிகளை கொடுக்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஏன்னா அந்த மரத்துல என்ன இருக்கு? கோடரி இருக்கு. நல்ல கவனிங்க. ஒரு குடும்பம் தலைக்கு வருவதற்கும் ஒரு குடும்பம் பட்டு போவதற்கும் காரணம் என்ன? ஆனால் பெற்றோர் தான் காரணம். ஒரு குடும்பம் பட்டு வரும் தலைத்து வளருமானாலும் அதற்கு காரணம் யாரு? பெற்றோர். ஒரு குடும்பம் பட்டு போவதற்கும் காரணம் யாரு? பெற்றோர். கனி மேல கோடரி இல்ல. எதுல கோடரி வச்சிருக்க? மரத்துல தான் கோடரியானது வைக்க வச்சிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. அப்போ ஒரு குடும்பம் தலைத்து வருவதற்கும் ஒரு குடும்பம் பட்டு போவதற்கும் காரணம் எது? மரம், பெற்றோர்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தர் அந்த குடும்பத்தை தலைத்திருக்கும்படி செய்தார். அப்ப அந்த குடும்பம் தலைத்திருப்பதற்கு காரணம் யாரு? மருத்துவச்சிகள், பெற்றோர்கள். அப்ப நம்முடைய குடும்பம் தலைத்து வருவதற்கு காரணம் யாரு? பெற்றோர். கனி அல்ல. கனி மேல என்ன இல்ல? கோடரி அல்ல. கோடரி எங்க இருக்கு? மரத்துல தான் இருக்கு. கோடரி ஆனால் நியாய தீர்ப்பு. கோடரினா என்னது? கோடரினா என்னது? நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு எங்க வைக்கப்பட்டிருக்கு? பெற்றோர் தான் நியாய தீர்ப்பார். நல்ல கனி கொடாத மரத்துல என்ன செய்வார்? வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதற்காக அப்பவே மரத்தின் அருகே என்ன வச்சுட்டார்? கோடரியை வச்சுட்டார். எப்போதுமே நம்ம குடும்பத்தை நாம் நடத்தும் போது நம்முடைய குடும்பத்தின் மேல் அருகே ஒரு கோடரி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. என்ன இருக்கு? கோடரினா என்னது? நியாயத்தீர்ப்பு. அதான் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்ப மரத்தின் அருகே என்ன இருக்கு? கோடரி. அப்ப நல்ல மரமானால் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமானால் கெட்ட கனி கொடுக்கும். அப்ப வேதத்துல எத்தனை மரம் இருக்கு? நல்ல மரம் இருக்கு, கெட்ட மரம் இருக்கு. கெட்ட மரமான நாம என்ன நினைக்க கூடாது? அந்த மரம் நியாயப்பிரமாணத்தில் எல்லா பாவங்களையும் செஞ்ச மரம் இல்லை, அதனால கெட்ட மரம் பேர் வரல. கெட்ட மரம் என்றால் நம்ம வேதத்தின் படி சொல்றது. இப்போ நீங்க நல்ல மரமா என்ன செய்யணும்? இருக்கணும். நாம எப்படி இருக்கணும்? நல்ல மரமா இருக்கணும். நீங்க வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? நாம பறிக்கிறோமா? முட்பூண்டுகள்ல அத்திப்பழம் இருக்காது, முட்செடியில திராட்சை பழமும் இருக்காது. ஆனா நல்ல மரமோ நல்ல கனிகளை கொடுக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அப்ப கனி பிள்ளை ஆனால் மரம் யாரா இருக்கணும்? பெற்றோரா தான். கனி யாரு? பிள்ளை. மரம் பெற்றோர். கோடரி எங்க வைக்கப்பட்டிருக்கு?
மரங்களுக்கு வைக்கப்பட்டது. நியாயத்தீர்ப்பு யாருக்கு? நியாயத்தீர்ப்பு யாருக்கு? பெற்றோருக்கு. அதனாலதான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்ல காரணம். கர்த்தர் கொடுத்தது எதற்கு? இந்த நல்ல கனியை கர்த்தர் கொடுத்தது எதற்கு? மோசேயின் ஆரோனுடைய குமாரத்தை மோசேயின் காட்ட பிள்ளையை கொடுத்து என்ன சொன்னான்? இதை எனக்காக வளர்த்து. அப்ப நம்ம யாருக்காக வளர்க்கணும்? மோசேயின் தாய் யாருக்காக வளர்த்தா? அவளுக்காக வளர்க்கல, கர்த்தருக்காக வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகளை யாருக்காக வளர்க்கணும்? திரும்பவும் நான் சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தரால் வந்தது. அது நம்மளும் வரல. பிள்ளைகள் வேதத்தின்படி கர்த்தரால் வந்தது. அந்த பிள்ளையை நாம் கர்த்தரிடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும். நல்ல கவனிங்க, இயேசு நடந்து போகையில் ஒரு அத்தி மரத்தை பார்க்க, மரம் இருக்கு. என்ன இருக்கு? ஆனா அந்த மரத்துல என்ன இல்லை? கனி இல்லை. அப்போ மரமும் ஆயத்தப்படணும், கனியும் ஆயத்தமா இருக்கணும். நாமளும் ஆயத்தப்படணும், பிள்ளையும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஏன்னா கோடரியானது மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கோடரியானது மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தை ரொம்ப கவனமா பண்ணுவோம். ஏன்னா குடும்பத்துக்கு கீழே என்ன இருக்கு? கோடரி வச்சுட்ட, அதுல தெளிவா போட்டிருக்கு. என்ன செஞ்சிருக்கு? வைத்து இருக்கிறது. எப்ப வச்ச? இந்த உலகத்துக்கு இயேசு வந்த போதே கோடரியானது மரத்தின் வேறருகே வச்சிட்டார். அது நல்ல மரமா வரணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். குடும்பத்தை தந்தது எதற்கு? கிறிஸ்துவுக்காக நல்ல மரமா வரணும், நல்ல கனிகளை கொடுக்கணும். இதற்காக தான் குடும்பம். நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 3 விதமான மரம் இருக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல எத்தனை விதம் இருக்கு? 3 விதமான மரம். இந்த 3 மரத்திலே வித்தியாசங்கள் வேற வேற இருக்கு. எல்லாமே மரம் தான், எல்லாமே பெற்றோர்கள் தான். ஆனா இந்த 3 விதமான மரத்துல வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அண்ணா, மற்றவர் பேர் பெனினா. இந்த பெற்றோருக்கு கனிகள் நிறைய இருக்கு. இந்த பெற்றோருக்கு அநேக கனிகள். நல்ல கவனிங்க, இந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அநேக கனிகள் இந்த பிள்ளை இந்த மரத்துக்கு இருக்கு. நீங்க வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும். அப்போ அந்த மரத்துல அநேக கனிகள் என்ன செய்யுது? நம்ம ஒன்னு யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு போல அதை யோசிக்காது. இந்த மரத்துல அநேக கனிகள் இருக்கு. இந்த மரம் எந்த மரம்? பெனினாள் என்கிற மரத்திலே அநேக கனிகள் இருக்கு. அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் இங்கே ஏலி என்கிற ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல எத்தனை கனி இருக்கு? 2 கனி இருக்கு. பெனினாள் என்கிற மரத்திலே அநேக கனிகள் இருந்தது. ஏலி என்கிற மரத்திலே 2 கனிகள் இருக்கு. அடுத்த வாசிங்க
1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அண்ணாண்ட ஒரு கனி இல்லை. அண்ணாண்ட என்ன இல்லை? கனி இல்லை. உடனே அண்ணா போய் ஜபம் பண்ணா. ஜபத்தினால ஒரு கனி உண்டானது. நல்ல கனிய உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வு எதுல இருக்கு? உங்களுடைய ஜபத்துல தான். கண்டிப்பா நீங்க உங்க பிள்ளைகளுக்காக என்ன கொடுப்பீங்களோ இல்லையோ, 1 ஏக்கர் நிலம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், 1 லட்சமாவது பணத்துல சேர்த்தாலும் சேர்க்காட்டாலும், உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் விடும். நீங்க இந்த பூமியில எதை போட்டாலும் என்ன செய்யும்? மக்கும். ஆனா விதைய போட்டு பாருங்க, அது மக்குமா? அது என்ன செய்யும்? மேல கண்ணீர் ஒரு விதை, அது மக்காது. அது கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும்? வயது ஆசீர்வாதம். யாரும் நம்ம பிள்ளைகளை பத்தி என்ன சொல்ல? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அந்த கண்ணீர் அந்த பிள்ளைய வயது. அவன் அப்படி சொல்றான். இவன் அதை கண்டுபிடிக்கிறான். அண்ணால் ஜெபம் பண்ணினார். அண்ணால் என்ன உண்டாச்சு? கனி உண்டாச்சு. கனி கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். ஜெபத்தினால என்ன உண்டாகணும்? கனி உண்டாகும். அப்ப கனி நம்முடைய திறமையிலையா? ஜெபத்து. அதனாலதான் பிள்ளைகள் கத்தனால் வரும் சொல்லுவாங்க. ஜெபம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம கண்டிப்பா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வெளிநாட்டுல எத்தனையோ கனி இருந்தது, ஏழு நசரேத்துல எத்தனையோ கனி இருந்தது. ஆனா அண்ணாவிட்ட ஒரே ஒரு கனி தான் இருந்தது. அது எப்படிப்பட்ட கனியா இருந்தது? நல்ல கனியா. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது முக்கியம். அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வெளிநாட்டுக்கு எத்தனை பிள்ளை இருந்தது? அநேக பிள்ளைகள், அநேக கனிகள் இருக்கு. ஆனா வெளிநாடுடைய குடும்பத்துக்கும் வெளிநாடுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப எப்படி ஆயத்தப்படும்? குடும்பம் ஆயத்தப்படணுமானால் பெற்றோருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஏன்னா அந்த பெண்கள் என்ன செய்வார்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் இந்த பெண்ணினால் அப்பப்ப என்ன செய்வார்? இது நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரமானால் இது என்ன செஞ்சிருக்கும்? இதுவும் ஆலயத்துக்கு கூட போயிருக்கும். இது என்ன இல்லை? நல்ல மரம் அல்ல. அண்ணா தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் பெண்கள் என்ன செய்வார்? அவளை விசனப்படுத்துவார். கெட்ட மரம் எப்போதுமே கெட்ட கனியை தான் கொடுக்கும். நீ உங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஐக்கியம் இல்லை. ஆனால் உங்க பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன இருக்காது? ஐக்கியம் இருக்காது. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, நல்ல மரம் ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கும் அந்த பிள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ஐக்கியம் இருக்கணும். தான் பிள்ளைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூப்பிட்டு வரணும். அதான் நல்ல மரம். ஆனா வெளிநாளும் ஆலயத்துக்கு போல, தாம் பிள்ளைகளை எங்க கொண்டு போல? ஆலயத்துக்கு கொண்டு போல. பிள்ளைகளை கண்டிப்பா ஆலயத்துக்கு கொண்டு வர. நீங்க சங்கீதக்காரனாக தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் மொத்தம் ஈசாய்க்கு 8 பிள்ளைகள். ஆனா நானும் தாவீது சொல்றார், நானும் அந்த 8 பிள்ளைகளில் நானும் தேவனுடைய ஆலயத்திலே
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்கள் எப்படி கொண்டு வரணும்? பச்சையான உன் பந்தியை சுற்றிலும் அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்ப நீங்க தேவனுடைய ஆலயத்துல உங்க பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும்? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும். அடுத்த வாசிங்க. பிள்ளைகளுக்கு அது முந்தின வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ பிள்ளைகளுக்கு நான் ஒன்னே சொல்றேன், எங்க அம்மா எனக்கு சொத்து வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காருன்னு அதை நம்பி இருக்க கூடாது. இங்க ஒரு சந்ததி இருந்திருக்கு 7ஆம் வசனத்துல, 8ஆம் வசனத்துல ஒரு சந்ததி இருந்திருக்கு. 7ஆம் வசனத்துல உள்ள சந்ததி எப்படி இருந்ததுன்னு பாருங்க, வாசிங்க. இந்த சந்ததி தன்னுடைய செல்வ பெருக்க நம்புது. யார பலனாக எண்ணாம, உங்க அப்பா உங்களுக்கு என்னதான் நம்பாங்க, கண்டிப்பா ஒரு வீடு தருவாங்க, 1 ஏக்கர் நிலம் தருவாங்க. ஆனா அதை நம்பி வரக்கூடாது. தேவனை உங்க பலனா எண்ணி அவங்க தருகிற செல்வ பெருக்க நீங்க நம்புனீங்கன்னா என்ன ஆகும்? செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினையை வளர்த்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் கொடுக்கிற எதுலையும் உங்க நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்தாங்க. அவங்க உங்களுக்கு என்ன செய்தாங்க? ஒரு வீடு தர, முடிஞ்ச ஒரு ஏக்கர் நிலத்தை, இங்க ஒரு இடத்தை வாங்கி கொண்டு போறாங்க. அது அவங்க செய்ய வேண்டிய கடமை. ஆனா அந்த செல்வ பெருக்க நம்பி நீங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தாவீது எப்படி இருந்தாலும் பாருங்க, அந்த சந்ததி. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் யாரு? தாவீது. நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அடுத்து வாசிங்க. தேவனுடைய கிருபையே என்றைக்கு நம்பி இருந்தார். தான் தகப்பன் வச்ச செல்வங்களுக்கு அவர் என்ன செய்யல? நம்பல. சில பிள்ளைகள் படிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க அப்பவே தெரியும், எங்க அப்பாட்ட நல்ல விவசாயம் இருக்கு, பேசாம இந்த விவசாயத்தை பார்த்துட்டு நாமளும் காலத்தை அப்படி என்ன செய்யக்கூடாது? ஜெபஸ்ரீ நினைக்கவே கூடாது. கர்த்தருடைய கிருபையே நம்பி இருக்காங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. யோசேப்பு இயேசுக்கு எதுவும் வைக்கல. ஆனா இயேசு மேல என்ன இருந்தது? தேவ கிருபை இருந்தது. இயேசுமானவர் தேவ கிருபையில வந்தார். தேவ கிருபையே நம்பி இருந்தார். பிள்ளைகள் எதை நம்பி இருக்கணும்? தேவ கிருபையை நம்பி. தாவீது எதை நம்பி இருந்தார்? ஆதலால் அவர் எப்படி வளர்ந்தார்? பச்சையான ஒலிவ மரத்தை போல வளர்ந்தார். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம பெற்றோர் எது நமக்கு தந்துட்டு போனா அதை விட மிகப்பெரிய பொக்கிஷம் எது? ஒரு பெற்றோர் எதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ கர்த்தரை கொடுக்கணும். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எழுதுங்க. அது 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை எதை ஆதாயப்படுத்தினார்? அவர் நான் தகப்பன் கொடுத்த வீட்டை ஆதாயப்படுத்தல, 1 ஏக்கர் நிலத்தை ஆதாயப்படுத்தல, 1 லட்சம் பணத்தை ஆதாயப்படுத்தல. அவர் ஆதாயப்படுத்துறது யார? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினார். அதனாலதான் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்க. ஆகிலும் கிறிஸ்துவை விட என்ன லாபம் வந்தாலும் அது ஆதாயம் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த பவுல் என்ன செஞ்சார்? கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறதுனால லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினார். அப்ப கிறிஸ்துவை விட இந்த உலகத்துல லாபம் வேற எதுவும் கிடையாது.
அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 8ஆம் வசனத்தில் சொல்வார், கிறிஸ்துவுக்காக அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் இருந்த அனைத்தையும் நஷ்டமென்று எண்ணேன். யார் ஆதாயப்படுத்த? கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த. கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த எத்தனையோ கோடிக்கு அதிபதியா இருந்த பவுல் அத்தனை கோடியும் நஷ்டம் என்று எண்ணினார். ஏன்னா இதுல எல்லாம் இல்லாதது எதுல இருக்கு? கிறிஸ்துட்ட இருக்கு. கிறிஸ்து யாரு? நமக்கு ஜீவன். அதுதான் நமக்கு ஆதாயம். கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு யாரு ஜீவனா இருக்கணும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதனால நான் சொன்னேன், பெற்றோர்கள் எனக்கு வீட்டை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஜீவனோட இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையில வண்டி ஓட்டக்கூடாது. ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போனதான், நான் உனக்கு இது மட்டும் தான் தந்தேன், கர்த்தரை ஆராதிக்க சபை, தங்கிறதுக்கு ஒரு வீடு, ஆனா நீ முழுவதும் யார் நம்பணும்? நான் உனக்கு சேர்த்து வச்சனோ நான் விசுவாசம் எங்க போகும்? அங்கதான் இருக்கும். கர்த்தரை நீ என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். அதனாலதான் வசனம் சொல்லுது, தங்களுடைய செல்வ பெருக்கை நம்பி தங்கள் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான். ஆனா நானும் பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காமியாங்க. நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கு. நல்ல மரம் ஆனால் நல்ல கனி. கெட்ட மரமோ அண்ணாவுக்கும் அண்ணாவுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஐக்கியம் இல்லை. வெனினாலும் வரல, வெனினாளுடைய பிள்ளைகளும் சபைக்கு வரல. நாமளும் கர்த்தரை ஆராதிக்கணும், நம்ம பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்கணும். அடுத்த மரத்தை பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏலி என்கிற மரத்தை பாருங்க. அந்த மனுஷன் பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். இந்த ஏலி கர்த்தரை நன்றாய் அறிந்தவர், கர்த்தருடைய சத்தத்தை நன்றாய் கேட்டவர். ஆனா இந்த கர்த்தரை அறிந்த இந்த ஏலி மரத்துல உள்ள சாறு யாருக்கு வரல? பிள்ளைகளுக்கு வரல. வாசிங்க 1 சாமுவேல் 2:12 வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இவர் யாரு? கர்த்தரை நன்றாய் அறிந்தவர், கர்த்தருடைய சத்தத்தை நன்றாய் கேட்டவர். ஆனா அவருடைய கனி உள்ளங்கள் சார்பாக ஏன்? தரிசனம் வாங்கிட்டு ஏழு ஆசாரிக்கு தன் குடும்பத்தை குறித்ததான தரிசனம் வாங்கிட்டு கண்ணு இருளாய். ஒரு பெற்றோருக்கு எது எதிராக கூடாது? உங்க கண்ணு எப்போதும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன தரிசனம் கத்த கொடுத்தாலும் அந்த தரிசனத்து மேல இருக்கும். அந்த தரிசனம் இருளாயிற்று, கண்ணு இருளாயிற்று, தன் குடும்பத்தை குறித்ததான தரிசனம் இருளாயிற்று. அதனால இவன் அறிந்த அறிவை நான் ஆனா எங்க இருக்காங்க? உயர்ந்த ஸ்தானம், ஆசாரியர். நம்ம பிள்ளைகள் எந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு அவனிடத்துல இல்லை, ஆனால் அது நிலை நிற்காது. நம்ம பிள்ளைகள் எந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகும், கலெக்டராகவே ஆகட்டும், ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு அவன்கிட்ட இருக்கிறது. அவன் கர்த்தரை நன்றாய் அறிஞ்சிருக்கணும், அவருடைய கிருபையை நன்றாய் நம்பி இருக்கணும். அந்த ஸ்தானம் என்ன செய்யாது? என்ன செய்யும்? நிலை நிற்கும். ஆனா இந்த ஸ்தானம் என்ன செய்யல? நிலை நிற்காது. எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நமக்கு மேன்மை எது? அவரை அறிகிற அறிவின் மேன்மைதான் நமக்கு மேன்மை. இந்த உலகத்துல கிடைக்கிற ஸ்தானம் நமக்கு என்ன கிடையாது? மேன்மை கிடையாது. நமக்கு மேன்மை எது? அவரை அறிகிற
நமக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் யார் நன்றாய் அறியணும்? கிறிஸ்துவை அறியணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தான் இதெல்லாம் கஷ்டம் என்று. பிள்ளைகள் எதை அறிந்தாலும் எதை அறியாட்டாலும் எதை அறியணும்? எதை கண்டுபிடிச்சாலும் எதை கண்டுபிடிச்ச சயின்ஸ் எல்லாம் படிச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சான்னு சொன்னாலும் கிறிஸ்துவ அவன் ஆதாயப்படுத்தலை. ஆனால் அது என்னது? யோஜனமாற்று. எதை நம்பினா கர்த்தரை நம்பணும். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அன்னாளுடைய பிள்ளைகளை பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் இருந்தார். அன்னால் அவனுக்கு எதையும் என்ன செய்யல? கொடுக்கல. எதையாவது கொடுக்கலாம்? வருஷம் வருஷம் வரும்போது ஒரு சின்ன சட்டை என்ன செய்வான்? தச்சு கொண்டு வருவான். அதுதான் அவனுக்கு ஆசோத்து. வேற எதையுமே அவன் கொடுக்கல. நீங்க நல்லா பாருங்க, அண்ணா வேற எதையுமே கொடுக்கல. ஆனா யாரு இருந்தா? ஆனா அந்த பிள்ளையானா கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டா யார கொடுக்கணும்? கர்த்தர். யார் கொடுக்கணும்? ஏன் ஏழு ஆசாரனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியல? நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 2:25 வாசிங்க. அவர்களோ தங்கள் தகப்பனுடைய சொல்லை கேளாமல் ஆதலால் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்ப கர்த்தரை அறிவதற்கு முதல் படி என்னது? கீழ்ப்படிதல். பெற்றோர்களே கர்த்தருக்குள், பிள்ளைகளே கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஐயாவுக்கு வாழ்க்கப்பட்டோம், நீ போடு யாரு சொல்லணும்? உண்மையை சொன்ன அண்ணா பெண்ணினால் வந்து கெட்டவராகவே வைத்தார். ஏனியாவது என்ன செஞ்சார்? நானும் போக முடியல, நீயாவது போன்னு சொல்லியிருக்க. ஆனா சொல்ல கேட்க. நாம இதுல எந்த மதமா இருக்கோம்? நாம அண்ணாதான் இருக்கிறோமா? பெண்ணினாதான் இருக்கிறோமா? ஏரியா இருக்கிறோம்? அந்த தகப்பன் சொல்ல இவருக்கு கேட்க. யார் சொல்ல கேட்கல? யார் சொல்ல கேட்கல? நல்ல மரம் ஆடா, கனிகளினாலே மரத்தை அறியலாம். எதனால? 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 கனிகளினால மரத்தை அறியலாம். அந்நாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ஐக்கியம் இல்லை. ஏலிக்கும் அவனுடைய பிள்ளைகளும் எங்க இருக்காங்க? கர்த்தருடைய ஆலயத்துல தான் இருக்காங்க. ஆனா யார் அறியல? கர்த்தரை அறியணும். ஆனா அண்ணாலோ நமக்கு எத்தனை கனிகள் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. ஒரு பிள்ளையானால் அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? அந்த பிள்ளையோடு யார் இருக்கணும்? நம்ம எவ்வளவோ படிக்கிறோம். ஆனா இந்த மூலகட்டியை தாண்டி நம்ம வேலை சொல்லி பாருங்க. ஒருத்தருக்கும் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த சாமுவேல் பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள அப்ப இவன் பேர் எங்க போச்சு? நாம நம்ம பிள்ளைகள் பேர் என்னமோ போதுக்கு என்னமோ படிக்க வைக்கணும்.
ஆனா சாமுவேல படிக்க வைக்கல. ஆனா சாமுவேல் வளர்ந்தது எங்க? கர்த்தருடைய சந்நிதி. அந்த பிள்ளையினுடைய பேர் எங்க போச்சு? தான் முதல் வயசாவா வரைக்கும் போச்சு. இத்தனைக்கும் அவனுக்கு எதுவும் கொடுக்கல, எந்த ஒரு வீடும் கொடுக்கல, எந்த ஒரு ஆஸ்தியும் கொடுக்கல. ஆனா அவங்க கூட யார் இருந்தா? கர்த்தர் நம்ம பிள்ளைகளோடு கூட இருந்தார். அந்த கர்த்தர் நம்ம பிள்ளைகளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பா, உயர்த்துவார். நீங்க எதை கொடுக்கீங்களோ இல்லையோ, கர்த்தரை நல்லா அவங்க பிடிக்கும், அதை கொடுத்து கர்த்தரை நீங்க கொடுத்தாலே யாரை கொடுக்கணும்? ஆபிரகாம் ஈசாக்குக்கு எதை கொடுத்துட்டு போனார்? கர்த்தரை கொடுத்து. ஆபிரகாம் ஈசாக்குக்கு எதை காட்டிட்டு போனார்? அது ஈசாக்குக்கு ஒரு தேவை. இப்போ நமக்கு நிறைய பைக் வேணும், கார் வேணும், அந்த மாதிரி ஒரு தேவை வருது. நேரம் நம்ம யார்கிட்ட போய் கேட்கும். அதே போல ஈசாக்குக்கு ஒரு தேவை, ஆட்டுக்குட்டி வேணும். ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கான். நாம என்ன சொல்லுவோம்? ஒரு 2 வாரத்துல நான் உனக்கு எப்படியாவது வாங்கி தரேன். ஆனா ஆபிரகாம் சொன்னது என்னது? நம்ம குடும்பத்துக்கு ஒரு பர்வதம் இருக்கு. அது என்ன பர்வதம்? கர்த்தருடைய பர்வதம். அந்த பர்வதத்துல பார்த்துக்கொள்ளணும். நம்ம குடும்பத்தினுடைய தேவைகள் எங்க இருக்கு? கர்த்தருடைய பர்வதம். எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக அதெல்லாம் காட்சிக்கு போனேன். ஆபிரகாம் கேட்டார், நான் இருக்கப்பான்னு சொல்ல. எனக்கு இவர் ஒரு நாள் என்ன செய்வார்? மறிப்பார். ஆனா ஆபிரகாம் சொன்னது என்னது? ஆபிரகாம் சீமான் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஆபிரகாம் என்ன சொன்னார்? கர்த்தருடைய பர்வதம். இது நம்மால் உண்டானது அல்ல. எதுவுமே நம்மால் உண்டானது கிடையாது. அதுதான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு காட்டி கொடுத்தார், கர்த்தருடைய பர்வதம். இதெல்லாம் எனக்கு கிடைச்சது அந்த பர்வதத்திலிருந்து வந்தது. நமக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை வானத்திலும் பூமியிலும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகளுக்கு யாருக்கானாலும் வானத்திலும் பூமியிலும் அல்ல ஒத்தாசை. ஒத்தாசை கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து வரும். நம்ம இங்கேயும் அங்கேயும் வரைய வேண்டாம். அங்க பார்த்தா வரும், அங்கிருந்து வரும். எல்லாருக்கும் ஒரே ஒரு விசுவாசம். சொன்னது யாரு? கர்த்தர். கேள்வி தாட்டத்தில் போய் இதுன்னு சொன்னது கர்த்தர். அந்த பர்வதத்தையே பார்த்து இருந்தார். என்ன வந்தது மேல? காக்கா. காக்கா மேல என்ன இருக்கு? ஒழுங்காத காக்கா என்ன செய்யுது? எல்லாமே அங்கதான். அவரையே தந்தது, அவரோடு கூட எல்லாவற்றையும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய சந்நிதியில தான். சாமுவேல் எங்க வளர்ந்தான்னு பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பாகத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அந்த பிள்ளையுடனே கூட கர்த்தர் இருந்தார். அப்ப நாம அதிகமா நல்ல கவனிங்க. உங்க பிள்ளைகளை உங்களிடத்துல கர்த்தர் தருவதற்கு காரணம் 2 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அத்திமரத்தை பார்க்க வருவார். இயேசு வரும்போது உங்க குடும்பத்தை சந்திக்க வருவார். உங்க குடும்பத்தை சந்திக்கும் போது நீங்களும் காணப்படணும், உங்க பிள்ளைகளும் காணப்படணும். எங்க இருக்கணும் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அண்ணால் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்னே பிள்ளை எங்க இருக்கணும்?
கலெக்டர் சீட்ல இருக்கணும் இல்ல, முதலமைச்சர் உட்காரணும் இல்ல, இந்த உயர்ந்த பதவியை பார்க்கிறோம். கர்த்தருடைய சந்நிதி மேலான வேறு இடத்தில் 1000 நாள் இருப்பதை விட இந்த வாசல் படியிலே ஒரு நாள் காத்திருப்பது நல்லது. அதை கற்றுக் கொடுங்க, அதை கற்றுக் கொடுங்க. கண்டிப்பா அந்த பிள்ளை நல்லா வரும். நான் சொல்றது வேறு, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னதியிலே காணப்படவும் அங்க எப்பொழுதும் இருக்கணும் கர்த்தரோடு கூட. கர்த்தர் நமக்கு பிள்ளையை தந்த நோக்கம் என்னது? இந்த 2 தான். என் பிள்ளை எங்க காணப்படும்? கர்த்தருடைய சன்னதி. 2வது கர்த்தரோடு கூட. ஒரு தாய் இயேசுவிடத்துல கேட்டார், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது, ஒருவனை உடைய வலது பாகத்திலும் ஒருவனை உடைய தாயினுடைய வாங்கிய என் பிள்ளை உம்மோடு கூட அதனால் கூட இல்லை, எக்கானாவும் கூட இல்லை. ஆனா பிள்ளையோடு கூட யார் இருக்கா? கர்த்தர். எனக்கு கர்த்தருடைய சன்னிதியில் உங்க பிள்ளையை விட்டுப்பாங்க. அந்த பிள்ளை வளர்கிற வளர்ச்சிக்கும் மற்ற பிள்ளைகள் வளர்கிற வளர்ச்சிக்கும் என்ன உண்டு? வித்தியாசம். நம்ம கடைசியா போறீங்க மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எந்த மரத்து மேல போரடி வந்ததுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவன் குமாரர் தகப்பன் சொல்ல சொல்ல தகப்பனுடைய சொல்ல கேட்காமல் போன அவனுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணினார்கள். இடத்துல ஒன்றையும் சொல்லு, உங்க குடும்பத்தின் மேலே, உங்க மேலே, உங்க பிள்ளைகள் மேலே என்ன வரக்கூடாது? சாபம். ஊழியக்காரனுடைய குடும்பத்தின் மேலேயே சாபம் வந்தார். நாம என்ன முடியாது. சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு அந்த போராடி என்னைக்குமே நீங்காது, என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று நான் அவனுக்கு அறிவிச்சிட்டேன். இது எந்த வழியினாலும் நிவர்த்தியாகாது. என போதையானது வேறு என்றும் நீங்காத நியாயம். எந்த குடும்பத்துக்கு என்ன வெளிநாட்டு குடும்பத்தை விட்டுட்ட, அது என்னைக்குமே நாம சொல்லுவோம், அது என்னைக்குமே இருந்த அதை விட்டுட்ட. ஆனா ஏழை குடும்பத்துக்கு சில இறக்கத்தை கொடுத்தார். ஆனா அது அவங்க அதை என்ன செய்யல, அவங்க அது அவங்களுக்கு எப்படி தெரியல, ஒரு பொருட்டாக தெரியாது. அதனால நியாயத்துக்கு எங்க வந்தது? ஏழையின் குடும்பத்தில், கர்த்தரை அறிந்த ஏழையின் குடும்பத்தில், அந்த குடும்பத்தின் மேல் எந்த நியாயத்திற்கு? நீங்காத நியாயம். கர்த்தர் ஒரு தடவை சொன்னா நீங்க கீழ்படியாட்டாங்க, திரும்ப திரும்ப சொன்னாலும் என்ன செய்யுங்க? கீழ்படிச்சு. அது நல்லது, அது நல்லது. ஏலியாசா எவ்வளவோ சொன்னார், அந்த பிள்ளைகள் கீழ்படியல. தங்கள் மேலேயே நாங்களே என்ன செஞ்சாங்க? சாபத்தை வழங்கினார்கள். அவர்கள் மேல் மாத்திரம் அல்ல, அவர்கள் குடும்பத்துக்கே நீங்காத நாய்து. ஒரு தடவை சொன்னாலும் கேட்காட்டார், அடுத்தடுத்து சொல்லும் போதாவது என்ன செய்யும்? கண்டிப்பா கேட்டு கீழ்படி. இல்லைன்னா என்ன வரும்? சாபம். கர்த்தர் நமக்கு முன்பாக 2ஐயும் வச்சிருக்கார், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கார், சாபத்தையும் வச்சிருக்கார். 3 விதமான நாம் அண்ணாலை போல இருக்கலாம், வெண்ணினாலை போல இருக்கலாம், ஏழையை போல இருக்கலாம்.
குடும்பமே பேசும். ஒரு குடும்பம் தலைப்பதற்கும் ஒரு குடும்பம் பட்டுபோவதற்கும் காரணியாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமாக எப்போதுமே ஒரே ஒரு எண்ணத்தோடு காலையில் எழுதணும். என் குடும்பத்துக்கு கீழே ஒரு கோடை, நம்ம குடும்பத்துக்கு கீழே என்ன இருக்கு? நம்ம அதுக்கிட்டே போய் சுவாண்டியம் செய்யக்கூடாது. யோவான் ஸ்நாபகன் ஆவிக்குரிய கண்களால் கண்டு கோடையான மரத்தில் வேறொரு வைத்திருக்கிறது. அதில் என்ன போட்டிருக்கு? வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதே, அப்ப அப்பொழுதே வச்சுட்ட அந்த சமயனாலே இப்பொழுதே போட்டிருக்கார். இப்பொழுதே கோடரியானது வைத்திருக்கிறது. அதை நீ எடுக்கல, அது எடுக்கிறதுக்கு நாள் இருக்கு. அதுக்காக தான் கத்த நீங்க எச்சரிக்க. அதை வச்சிருக்கோம்பா, அதை நமக்கு என்ன கொண்டு வரும்? நீங்களாவே நியாயத்திற்கு கொண்டு வரும். அதனால நல்ல மரமாக இருந்து நல்ல கனிகளை கொடுங்கள். நல்ல மரம், கனி கூடாத மரமோ அது என்ன பண்றீங்க? அந்த வசனத்தை கீழே வாசிங்க. ஆகையால் அப்ப பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் ஒரே ஒரு வேலை தான். இங்க எடுத்து எடுத்து அக்னியிலே அக்னிக்கு இரையாக கூடாது. அந்த வாரத்தோட தான் நான் சொல்றேன். எல்லாரும் அங்கே காணணும். அது ஒரே ஒரு காரியம், நல்ல மரமா இருக்கணும், நல்ல கனிகள் போடணும். அதனால போல இருக்கு, இனியால போல இருக்கிறாங்க. கத்த கைவிட்டுவார், கண்டிப்பா கை கழுவுவார். வெற்றினால் அதுக்கப்புறம் கத்த கண்டுகளவே இல்லை. அந்த 1ஆம் அதிகாரத்தோட சரி விட்டுட்டார். உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கண்டிப்பா ஐக்கியம் இருக்கணும். அதுதான் உங்க குடும்பத்தை தாய்க்கப்படணும். அதுதான் உங்க குடும்பத்தை என்ன செய்யும்? தலைக்கப்படணும். புரிஞ்சுதா? நல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. எனக்குமே தப்பில்லாத எங்களை உடைய சந்ததியை கூட்டி சேர்த்த தயவுக்காக சுதந்திர கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. கர்த்தாவே, கோடையான மரத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறார் அப்பா. நியாயத்திற்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திற்கு நியாயத்திற்கு இருக்கிற கோடையானது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை நன்றால் உங்களுடைய பார்வைக்கு செம்மையானபடி நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்படணுமே, எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கணுமே. எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களை நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.